பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு வேர்ட் கிடையாது, அது நம்மளுடைய வாழ்க்கை. எந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து பாசிட்டிவிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்களோ, ஸோ ரொம்ப பாண்டிங்காக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் லைஃப்பில் முன்னேற முடியும். நம்மளுடைய வளர்ச்சியும் சரி முயற்சியும் சரி யாராலும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. ஸோ யார் நம்மளை பற்றி நீ ஒரு யூஸ்லெஸ் வேஸ்ட்டு, நீ எதுக்குமே லாய்க்கில்லை, நீ சம்பாதிக்கவே உனக்கு துப்பு இல்லை, நீ வந்து உனக்கு எதுவுமே வராதுன்னு சொல்கிறாங்களோ, தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசுகிற சில்லற பசங்களெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு பாசிட்டிவான எண்ணங்களை வச்சு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், சக்ஸஸ் உங்கள்கிட்ட இருக்கும். இன்றைக்கி நீங்கள் ஜீரோவாக இருக்கீங்களா, டோன்ட் வரி. பட் நாளைக்கு நீங்கள் ஜீரோவாக இருக்கக்கூடாது. உங்களுடைய நாளில் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய இந்த ஒரு நாள்லையும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன முயற்சி நீங்கள் எடுத்து வச்சிங்கனாலும் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களால் சக்ஸஸை மீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா தான் கொடுக்க போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படின்னாலே நிச்சயமாக சொல்கிறேன், கையில் சம்பாத்தியம் இருக்கணும். ஸோ நம்ம ஹஸ்பண்ட் வந்து சம்பாதிச்சாலும் சரி சம்பாதிக்கலனாலும் சரி, நம்மக்கிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ, நம்ம எப்பயுமே ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இது ஒவ்வொரு பெண்ணுக்குமே ஒரு முக்கியமான விஷயம். எப்படி வந்து ஆண்கள் வந்து கம்பல்சரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க மாட்டாங்க, கரெக்டாக அவங்களுக்கு வந்து படிப்பாங்க, வேலைக்கு போகணும். ஸோ லைஃப்லாம் அவங்க வேலைக்கு போகிறாங்களோ, அவங்க வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்காங்களோ, அதே மாதிரி பெண்களும் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்மளும் குடும்பத்தில் பங்கெடுத்துக்கணும். ஸோ ஹஸ்பண்டோடைய அந்த சுமையை நம்மளும் பிரிச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும். இப்போ நம்ம ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறதே இப்போ நமக்கு ரொம்ப போதுமான அளவாக இருந்தாலும் நம்மளும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன பிஸ்னஸ், ஒரு சின்ன இன்கம் பார்த்துனாலும் அதில் ஒரு சேவிங்ஸ் வச்சு ஏதாவது ஒரு விஷயம் பசங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நம்மளுடைய ஃப்யூச்சருக்காகவும் பண்ணுறது தான் ஸ்மார்ட்டான ஒரு விஷயம். புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஒரு சூப்பரான பிஸ்னஸ் டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் பண்ணலாம். ப்ராடக்ட் டீட்டெயிலோட எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இன் ஆல் அப்படின்னே சொல்லலாம். சூப்பரான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் சூப்பராக போயிட்டுருக்கிற பிஸ்னஸில் முக்கியமான பிஸ்னஸை இந்த நேச்சுரலான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுக்கு மக்களோட வரவேற்புங்கிறது ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே முக்கியமானது ஹெல்த் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும். முகத்தில் போடுற சோப்லேருந்து ஃபேஸ் வாஷ் க்ரீமில் ஆகட்டும், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு பர்ஃப்யூமாக இருந்தாலும் சரி, ஏன் தலையில் யூஸ் பண்ணுற ஷாம்பூ டையிலேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து எல்லா விஷயங்களுமே இன்றைக்கி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஆர்கானிக்ன்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். எதனால் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் மேலே நிறைய கான்ஷியஸ் எல்லாருக்குமே வந்துடுச்சு. ஏன்னா இன்றைக்கி கெமிக்கல் தான் இன்றைக்கி வந்து உலகம் எல்லாத்துலேயும் வந்து பரவி கிடக்குது. எந்த விஷயமா இருந்தாலும் கெமிக்கல் தான். இன்றைக்கி நமக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆனாலும் அடுத்த நாளே நமக்கு நிறைய பக்க விளைவுகளை கொடுக்குது, நிறைய ஹெல்த் இஷ்யூஸை வந்து க்ரியேட் பண்ணுதுங்கிறதுனாலேயே எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிட்டோம். ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய பிஸ்னஸ் முழுக்க ஆர்கானிக்கான விஷயம் தான் ஹெர்பல் சொல்யூஷன் கேர். கிட்டத்தட்ட 9 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பல் சொல்யூஷன் கேர் நிறைய மூலிகை சார்ந்த பொருட்களை வச்சு ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹெர்பல் ரிலேட்டடாக கிட்டத்தட்ட 30 விதமான சோப்புகள் இவங்ககிட்ட கிடைக்குது. அதே மாதிரி ஹெர்பல் ஃபேஸ் க்ரீம் கிடைக்குது, ஹெர்பல் ஃபேஸ் சீரம் கிடைக்குது. அதே மாதிரி ஹேர்னு எடுத்துக்கிட்டோம்னா நேச்சுரலாக வந்து ஷாம்பூ, ஹெர்பல் ரிலேட்டடான ஷாம்பூஸ் வித் நோ கெமிக்கல், அதுதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஹெர்பல் ரிலேட்டடான 21 மூலிகைகளுக்கெல்லாம் வச்சு பண்ண ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ளஸ் ஹெர்பல்லே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டை, ஷிகக்கா போடுற ஏகப்பட்ட விஷயம் கொடுக்குறாங்க. இது மட்டும் கிடையாது, நமக்கு மூட்டு வலி வரும் பார்த்தீங்களா, மூட்டு வலி ஆகட்டும், சைனஸ் ப்ராப்ளம் ஆகட்டும், இதுக்கு வந்து 2-3 விதமான ஆயின்மெண்ட்டு ஆயில்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் ஸோ நம்ம வந்து எல்லாத்துக்கும் மெடிசன் சாப்பிட முடியாது. ஸோ ஹெர்பல் ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம தேடி போகும்போது நமக்கு பர்ஃபெக்டான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நீல்கிரி தைலம், டீ பவுடர்ஸு, அதே மாதிரி ஏபிசி மால்ட்டு, வந்து ஃப்ரூட் மிக்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்கக்கிட்ட நல்லா ஆர்கானிக்காக நேச்சுரலாக 100% வந்து ரொம்ப சுத்தமாக சுகாதாரமாக கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸை நம்ம எடுத்து பண்ணும்போது சீரியஸாகவே சொல்கிறேன், நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நல்ல லாபம் கிடைக்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் இது எல்லா ப்ராடக்ட்டுமே வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1000 rupees இருந்தாலே போதும், உங்களால் இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ண முடியும். இப்போ எனக்கு வந்து சோப் மட்டும் தாங்க வேணும், எனக்கு மித்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னா கூட பிரச்சனை கிடையாது. நீங்கள் தாராளமாக சோப் வாங்கியும் ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம். முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே அதிகமான ரேட் கிடையாது, ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் இருக்குது. நம்மளால் வாங்கி விற்று நல்ல ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய ரேட்டில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நீங்கள் வாங்கி தாராளமாக என்ன பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். ஒரு சிங்கிள் சோப் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் இருக்கும்னு அவர் அடித்து சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஹெர்பல் ஆர்கானிக்கான விஷயங்களை நோக்கி தான் போகிறோம். ஏன்னா நம்மளை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளவோ விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ ஆர்கானிக் ஷாம்பூஸ் என்ன வந்தாலும் நேச்சுரல் ஷாம்பூன்னு போடுறாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனாலேயே இன்றைக்கி மக்கள் எல்லாருமே ஆர்கானிக்கான விஷயங்களை நோக்கி போகிறாங்க. ஸோ இது நீங்கள் சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்தும் போது நல்ல சேல்ஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வெறும் 1000 ரூபாய் இருந்தாலே போதும், உங்களாலையும் பிஸ்னஸை தொடங்கி நல்ல விதத்தில் லாபம் பார்க்க முடியும். ஸோ எனக்கு சந்தேகமாக இருக்குங்க, எனக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க டோன்ட் வரி, கவலைப்பட வேண்டாம். கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணலான்னா நீங்கள் தாராளமாக அதை எடுத்து ஒரு பிஸ்னஸாக நடத்தலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து சோப் இவ்வளோ தான் எடுக்கணும், இல்லை எல்லாமே சேர்ந்து தான் நீங்கள் 1000 ருபீஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை உங்களால் எது வாங்கி சேல்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் தாராளமாக எடுத்து சேல் பண்ணலாம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மேஜரான டவுட் என்னென்னா, ஓகே சிஸ்டர் நீங்கள் வந்து எல்லா விஷயங்களும் தெளிவாக சொல்லிட்டீங்க. ஸோ நேச்சுரலான ப்ராடக்ட்டு, ஹெர்பல் ப்ராடக்ட்டு இன்றைக்கி ட்ரெண்டிங்க்கு இந்த பிஸ்னஸ் வந்து சூப்பராக இருக்கும், நிறைய சம்பாதிக்க முடியும், அது இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் வந்து இது எப்படி நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். கரெக்டாக? ஸோ மேஜரான விஷயமே இதுதான், எப்படின்னா எடுத்து நம்ம விற்கிறது அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு குழந்தைங்க இருக்குது, ஸோ நான் வீட்டில் இருக்கேன், வெளியே வேலைக்கு போக முடியல, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் நான் வெளியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் ரெண்டாவது எனக்கு ஒரு ஏர்னிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் தாராளமாக இந்த பிஸ்னஸை நீங்கள் பெஸ்ட்டாக எடுத்து பண்ணலாம். ஏன்னா நல்ல ப்ராடக்டாக இருக்குது. ஸோ கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் எடுக்க முடியும். அப்படி எடுத்துகிட்டு எப்படி சேல்ஸ் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு உங்களுடைய சரௌண்டிங்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ யாராக இருந்தாலும் சரி, நியர்பை ஹவுசஸில் இருக்கிறது, நம்மளுடைய காண்டாக்டில் நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் அவங்ககிட்ட இருந்து இந்த பிஸ்னஸை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டைப் ஆகி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சோப்பு, ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி ஹேர் டை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா டே டு டே லைஃப்பில் நமக்கு ரெகுலராக தேவைப்படும். புரியுதுங்களா? ஸோ எல்லா மந்த்ஸும் தேவைகள் இருக்கும்போது ப்ராடக்ட் பெஸ்ட்டாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக திரும்ப திரும்ப ஆர்டர்ஸ் உங்ககிட்ட தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த முயற்சி நீங்கள் எடுத்து பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் எடுக்க போகிற இந்த ஒரு ஸ்டெப்பு தான் நாளடைவில் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாக உங்களுடைய லைஃப்பை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகும். நம்ம சேனலில் இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய விஷயம், அக்கா டெய்லி நான் ஏதாவது ஒரு சின்னதாக சம்பாதிக்கணும், நான் ஏதாவது ஒரு சேர்த்து வைக்கணும், ஒரு சீட்டு போடணும், இல்லை ஏதாவது ஒரு ஸ்கீமில் வந்து நான் வந்து ஆர்டி ஸ்கீம் கட்டணும், ஸோ இதுக்கெல்லாம் எங்கிட்ட கையில் வருமானம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம். சீரியஸாகவே இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சொல்கிறது நாங்கள் ரொம்ப கடனில் இருக்கோம், என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்கிறீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், 100% உங்களுடைய உழைப்பை கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல தோற்று போனால் நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம அதை வந்து ஏற்றுக்கலாம். ஓகேப்பா நான் டயர்ட் ஆகிட்டேன், நான் தோத்துட்டேன், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணுமா. ஆனால் 100% உழைப்பே கொடுக்காம எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் தயவு செஞ்சு சொல்கிறேன், நம்மளுடைய தோல்வி நம்ம என்றைக்குமே ஒத்துக்கக்கூடாது. ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்குன்னா 8 மணி நேரம் தூங்குறோம், 2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஃப்ரீயாக இருக்கும், உட்காந்துருக்கோம், ஃபோனை நோண்டுறோம்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற 14 மணி நேரமும் நம்ம என்ன செய்கிறோம், என்ன வேலை பார்க்குறோம், என்ன ஏர்ன் பண்ணுறோம், நம்மளோட லைஃப்பை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோமா. ஏன்னா இன்றைக்கி டைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், யாருமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுடைய ஏஜையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஒரு நிமிஷமுமே கரெக்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ண பணத்தை சேர்த்து வைங்க. ஓகேவா? வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கே நீங்கள் வந்து உங்களோட சொந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் வெறும் 1000 ரூபாய் மினிமம் லோ பட்ஜெட்டில் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் கீழே கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். நாளைக்கு ஒரு சூப்பரான விஷயத்தில் வந்து நான் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன். ஓகேவா? பாய். மறக்காமல் நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட்டும் பண்ணுங்கள். பாய்.